வந்து புது மண்ணாக புதுப்பிக்க போகிறோங்க. அது எப்படின்னு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பழைய மண் வந்து ஒரு 3 தொட்டியில் இருந்த மண்ணை வந்து கொட்டிக்கிட்டேங்க. அதுக்கு தேவையான அளவு மண்புழு உரம் வந்து நான் கொட்டிக்கிறேங்க. சரிபாதியாக கொட்டிக்கிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் அதில் வந்து உரம் சத்துலாம் இல்லைங்க. அதனால கொஞ்சம் சரிபாதியாக கொட்டிக்கிட்டு மண் ரொம்ப கட்டியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்றதுக்காக தேங்காய் நார் ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ தான் தண்ணி ஊற்றினாலும் நமக்கு 2 நாள் தாங்கும். கொஞ்சம் தேங்காய் நார் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் பயோ மிக்சருங்க. பயோ மிக்சர்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் உங்ககிட்ட வீடியோவில். அது பயோ மிக்சரை வந்து அதான் உயிர் உரங்கள்ங்க, அது சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம். இதெல்லாம் வந்து எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் தோராயமாக போடுறேங்க. அப்புறம் வேப்ப முன்னாக்கு பவுடருங்க. அது வந்து பூச்சிலாம் வந்து நிறைய வராதுன்றதுக்காக, இந்த கசப்பு தன்மைக்காக இதை சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்சம் சால்ட்டு, இலையோட பச்சை தன்மைக்காக எப்சம் சால்ட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துட்டேங்க. இது சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செடி வைக்கிறோன்றதை உங்ககிட்ட காட்டுறேங்க. இப்போது மொத்தத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அது ஒவ்வொரு க்ரோ பேக்லேயே நாங்கள் போட்டு செடி வைக்கலான்னு இருக்கோங்க. இத்தனை தொட்டியும் காலியாக இருக்குது. சின்ன சின்ன செடிங்க வைக்கலான்னு சொல்லிட்டுங்க. இப்போது நான் வந்து மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை அதில் போட்டுட்டோங்க க்ரோ பேக்கு தொட்டிங்களில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை நாற்று வைக்கிறேங்க. வெத்தலை கொடியை அது ஏற்கனவே கீழே இருக்குது எங்கள் வீட்டில், இருந்தாலும் மாடியில் இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து வெத்தலை கொடியை வைக்கிறேங்க. மண் இருக்குள்ள போய் அடுத்து அலமண்டா செடி வைக்கிறோங்க. அது ஏற்கனவே எங்ககிட்ட எல்லோ கலரில் பூ பூக்குது. இருந்தாலும் இன்னொரு செடி வாங்கி வைக்கிறேங்க. இந்த பூ பூத்துச்சுன்னா வந்து மாடியில் காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நல்லா இருக்குங்க. அடுத்து செம்பருத்தி செடி வைக்கிறேங்க. சின்ன தொட்டியில் தான் நான் வைக்கிறேன். அப்புறம் வேர் நல்லா வந்த பிறகு க்ரோ பேக் இல்லாதனால அப்புறமா பெரிய க்ரோ பேக்கில் வச்சுப்பேங்க. இது செம்பருத்தி செடிங்க. இப்போதைக்கு சின்ன தொட்டியில் வச்சு விடுறேன். அடுத்து தக்காளி நாற்றுங்க. இது நாங்கள் தக்காளி பிழிஞ்சு போட்டோம். அதுலேருந்து வந்த செடியை எடுத்து மாற்றி வைக்கிறோங்க. நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ 2 செடியாக வைக்கிறேங்க. ஏதாவது ஒன்று இறந்துடுச்சுன்னா கூட, வாடிடுச்சுன்னா கூட ஒன்று இருக்கும், இல்லைனா கட் பண்ணி போட்டுருவோங்க. அதை தக்காளி நாற்று தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஏற்கனவே வச்சுருக்கோம், இருந்தாலும் இது வளர்றதை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு வச்சு விட்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வச்ச செடிலாம் மண்ணை கலந்து செடிலாம் வச்சுட்டோங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோங்க. இது ஒரு 4 நாளில் நமக்கு வேர் நல்லா பிடிச்சிடுங்க. மண்ணை வந்து நல்லா காய விட்டு பார்த்துக்கணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.